Principles of Inclusive Language and Documenting Source and Overview. ரிசர்ச் மெத்தடாலஜி பேப்பரில் இருக்கிற செகண்ட் யூனிட் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒய் பிளேஜரிசம் இஸ் அ சீரியஸ் மேட்டர். ஃபஸ்ட்டு பிளேஜரிசம்னா என்ன, அது நமக்கு நல்லாவே தெரியும். வேறு ஒரு பர்சனுடைய ஒர்க்லேருந்து ஏதாவது ஒரு கோட்ஸு வேர்ட்ஸு ஐடியாஸ் எதையாவது நம்மளுடைய ஓன் ஐடியாஸ் மாதிரி நம்மளுடைய ஒர்க்கில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் பிளேஜரிசம். இது ஒரு அன்எத்திக்கலான ஒன்று. இப்படி நம்ம அடுத்தவனுடைய ஒர்க்லேருந்து காப்பி பண்ணுறதுக்காக நம்ம மேலே லீகலாக அவங்க ஆக்ஷன்ஸுமே எடுக்கலாம். ஏன்னா அது அவங்களுடைய ஓன் ஐடியா, ஓன் கான்செப்ட்ஸ். அதை வந்துட்டு ஒரு கிரெடிட் கொடுக்காம நம்மளோடதுன்னு சொன்னால் அது ஒரு பெரிய குற்றம். ஸோ இதுக்கு லீகல் ஆக்ஷன்ஸுமே எடுக்கலாம். மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு தெரியாமல் நடக்கும். சில நேரம் நம்ம வந்து தெரிஞ்சே மனமறிஞ்சும் பண்ணாமல் சில கவனிக்காமல் விட்டுருவோம். பட் நம்ம கவனிக்காமல் விட்டாலும் பிளேஜரிசம் தான். அதனால நம்ம எப்போவுமே வந்துட்டு நம்ம என்னென்ன சோர்ஸஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு ரெக்கார்டு வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இது ஆக்சிடென்ட்டாகவுமே நடக்கும். பட் நம்ம அந்த சோர்ஸுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக. அது வந்து நம்ம தெரியாமல் எடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கலாம் முடியாது. ஸோ நம்ம எந்தெந்த சோர்ஸஸ் எடுக்கிறோம், எங்கேருந்து ரெஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு நீட்டாக ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இது எப்படின்னா, இன்னொருத்தருடைய ஒர்க்லேருந்து நம்ம அந்த வேர்ட்ஸ் ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதை வந்து யூனிக்காக நம்மளே வேர்டிங்ஸ் போட்டு பேராஃப்ரேஸ் பண்ணியிருக்கோம். அப்படி பேராஃப்ரேஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சஜஷன் கொடுத்தே ஆகணும். இதுலேருந்து நான் இதை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேராஃப்ரேஸே பண்ணாலும் நம்ம வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த கொட்டேஷனை ஆல்ட்ரு பண்ணாலுமே நம்ம அதுக்கு சஜஷன் கொடுத்தே ஆகணும். நம்ம கொடுக்கல அப்படின்னா அதுவுமே பிளேஜரிசம் தான். நான் அதை ஆல்ட்ரு பண்ணேன், அது என்னோட கோட்டா மாறிச்சு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஐடியா, ஃப்ரேசஸ், இந்த மாதிரி ஈவன் நம்ம ஒரு ஒர்க்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணியிருப்போம். அந்த ஒர்க்கில் உள்ள இதையே நான் எடுத்திருப்பேன். நான் தான் ஒரு புக்கு எழுதியிருக்கிறதுக்கு முன்னாடி அந்த புக்கில் தான் நான் ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது என்னோடது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் சைட்டேஷன் கொடுக்காமல் இருந்தேன்னா அதுவும் பிளேஜரிசம் தான். ஏன்னா அது ஏன் ஒர்க்காகவே இருந்தாலும் அது நான் எழுதின இன்னொரு ஒர்க்கு அதுலேருந்து நான் கொடுத்துருக்கேன். அப்படிங்கிறப்போ ப்ராப்பராக நான் சைட் பண்ணணும். இந்த ஒர்க்லேருந்து இந்த பேர் நான் எடுத்திருக்கேன், இந்த புக்லேருந்து எடுத்துக்கணும், நான் சைட் பண்ணியே ஆகணும். அப்படி நான் என்னோட இதுலேருந்தே எடுத்து ஏன் ஓன் ஐடியாவை நான் ரீயூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலுமே நான் கொடுக்கணும். அப்படி நான் பண்ணலைன்னா அதுவுமே என்ன வரும், பிளேஜரிசம் கீழே தான் வரும். ஏன்னா இது வந்து ஒரு ப்ராப்பர் ஃபார்மெட் இருக்குது, எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் இதை நான் மீறும்போது அதுவுமே பிளேஜரிசம் கீழே தான் வரும். இது சீரியஸ் மேட்டர்னு சொல்கிறதுக்கு இன்னும் ரீசன் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ நான் பிளேஜரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தெரியுது அப்படின்னா என் பேர் கெடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவனுடைய ஒர்க்கில் வந்துட்டு இத்தனை பர்சன்டேஜ் பிளேஜரைஸ்ட் கான்டென்ட் தான் இருக்குது, இவன் சொந்தமாகவே இது பண்ணலன்னு சொல்லி தெரியுது அப்படின்னா, ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராகவோ இல்லை ஒரு கெஸ்ட்டாகவோ நான் இடத்துக்கு போயிருக்கேன் அப்படிங்கிறப்போ அங்கே எனக்கு ரெஸ்பெக்ட் துளியும் இருக்காது. அங்கே போனால் இவன் காப்பி பண்ண வந்தானே, இவன் என்ன சொந்தமாக சொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாலுமே அங்கே எனக்கு என்னுடைய ரெஸ்பெக்ட் போய் டிக்னிட்டி இழக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ பிளேஜரிசம் அப்படிங்கிறது நம்மளுடைய சுத்தமாக நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை, நம்மளுடைய ரெஸ்பெக்ட் எல்லாத்தையும் நம்மளே மண்ணள்ளி போடுற மாதிரி ஒரு விஷயம். இது வந்து தெரியாமே நடக்கும். நம்ம தெரியாமல் நடக்காத அளவுக்கு நம்ம அதை கிளியராக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்கு. ஸோ லீகலாக சிலர் ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்படி இல்லைனாலுமே நம்ம மேலே சிலர் வச்சுருக்கிற நம்பிக்கை, நமக்குன்னு இருக்கிற ரெஸ்பெக்டை நம்மளே கெடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ பிளேஜரிசத்தை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு கொடுத்துருக்கு. ஈவன் நம்ம வந்து சில இதில் பே பண்ணி இந்த ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லாம் வாங்கியிருப்போம். நான் பே பண்ணி இந்த ஆர்டிகல்ஸ்லாம் நெட்டில் வாங்கியிருக்கேன். ஸோ அதில் இருக்க வேர்ட்ஸ்லாம் என்னோடன்னு சொல்லி நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது. அது நம்ம பே பண்ணி வாங்கினாலும் இல்லை பாரோ பண்ணி வாங்கினாலும் அதில் இருக்கிறது இன்னொருத்தருடைய ஓன் ஐடியா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சைட்டேஷன் கொடுத்தே ஆகணும். நான் பே பண்ணி வாங்கியிருக்கேன்னு சொல்லி நம்ம அதை நம்ம விருப்பத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருக்கு. தென் இப்போது அவாய்டிங் பிளேஜரிசம், கேர்ஃபுல் ரிசர்ச், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயத்த நம்ம மொத்தமாக போட்டு எடுப்போம். அதில் வந்து லாஸ்ட் டைமில் உட்காந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எது எங்கே எடுத்தோம் நமக்கு புரியாது. அந்த டைமில் நம்ம மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. அது பிளேஜரிசம் ஆயிரும். நம்ம தெரியாமல் மிஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அது வந்து பிளேஜரைஸ்டு கான்டென்ட்டாக மாறிடும். ஸோ பிகினிங்லேருந்தே ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் நீட்டாக நம்மகிட்ட இருக்கணும். நீட்டாக இங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட் நம்ம வச்சுருக்கணும். ஸோ நோட் டேக்கிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம ரிசர்ச் ப்ராசஸ் அப்போ நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மட்டும் இல்லாமல் பிரித்து காட்டி வச்சுருக்கோம் நம்ம நீட்டாக. இது வந்து நான் இந்த இதுலேருந்து பேராஃப்ரேஸ் பண்ணி வச்சதெல்லாம் இங்கே இருக்குது, நான் ஃபுல்லாக யூஸ் பண்ண கொட்டேஷன்ஸ் இங்கே இருக்குது, நான் இந்த கான்செப்ட் மட்டும் எடுத்திருக்கேன், ஸோ அதெல்லாம் இதுன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்டிங்விஷ் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் நமக்கு அதை லாஸ்ட் டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாரோ பண்ண எல்லா மெட்டீரியலும் இந்த வேர்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துருக்கோமா, இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துருக்கோமான்னு சொல்லிட்டு நமக்கு லாஸ்ட் டைமில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் நல்லா ஞாபகமே வச்சுக்கணும், எத்தனை கொட்டேஷன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எதெல்லாம் நான் பேராஃப்ரேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கணும். ஈவன் நிறைய நோட் டேக்கிங் ஆப்ஸ் கூட இப்போ இருக்குது. அந்த மாதிரி ஆப்ஸை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்கு. தென் அன்ரிலேட்டடான விஷயங்களை நம்ம தேவையில்லாமல் சைட்டேஷனில் கொடுத்துடக்கூடாது. நம்ம எதை கொடுத்துருக்கோமோ அதை ப்ராப்பராக கன்க்ளூட் பண்ண நமக்கு தெரியணும். இந்த ஒரு கொட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை நீட்டாக பேராஃப்ரேஸ் பண்ணி நான் எதை ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கேனோ அதோட சேர்த்து கனெக்ட் பண்ண எனக்கு தெரியணும். கனெக்ஷனே இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் ஒரு கொட்டேஷனை கொடுத்து அதுக்கு ஒருவேளை சைட்டேஷன் கொடுக்க மறந்துடலாம். அப்படின்னா சைட்டேஷன் கொடுத்து உள்ளே இல்லாமல் இருக்கலாம். இதுக்கெல்லாமே வந்துட்டு காரணம் ஒரு கன்ஃபியூஸ்டாக நம்ம அதை
ஒழுங்காக ப்ராப்பரான எவிடன்ஸ் டாக்குமெண்டேஷன் இல்லாமல் பண்ணால் தான் அப்படி ஆகும். ஸோ நீட்டாக ரெண்டையுமே நமக்கு மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு ப்ராப்பர் கன்க்ளூஷன் நமக்கு ட்ராப் பண்ணி கொண்டு வர தெரியணும். நம்ம எந்த கொட்டேஷன் ஆட் பண்ணுறோமோ அதை ஃபேராஃப்ரேஸ் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக்கான அதை வந்து ஒழுங்காக கொண்டு வர தெரியணும். நம்ம இது எவிடன்ஸோடு நம்ம எல்லாம் ப்ராப்பராக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. தென் எல்லா சோர்ஸுமே கலெக்ட் பண்ணி ஒரே பிளேஸில் நீட்டாக வச்சுக்கணும். டபுள் செக் பண்ணணும். லாஸ்ட் டைம் சப்மிட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணிக்கணும். எல்லாருமே அக்னாலேஜ் கொடுத்துருக்கோம், அக்னாலஜ்மெண்ட் பண்ணியிருக்கோமா. தென் ஒரு இது நம்ம சின்னதாக விட்டால் கூட ஒரு டிஜிட்டல் ரெஃபரன்ஸ் தான், அது வெப் சோர்ஸ் எடுத்தது தான், பெருசாக கண்டுக்க மாட்டாங்கன்னு கூட நம்ம நினைக்கவே முடியாது. எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவாங்க. பிளேஜரைஸ் காட்டன்னு சொல்லிட்டு நம்மளை இது எலிமினேட் பண்ண சான்ஸ் இருக்குது நம்மளுடைய ஒர்க்கை. ஸோ அதனால் ரொம்ப ப்ராப்பராக நம்ம பார்க்கணும். டபுள் செக் ரொம்ப முக்கியமான ஒன்று. லாஸ்ட் டைமில் 1-2 தான் செக் பண்ணணும். நிறைய சைட்டேஷன் ஹெல்ப் பண்ண டூல்ஸ் கூட இருக்குது ஆன்லைனில். சில வெப்சைட்குள்ளே போனால் அதுவே கூட செக் பண்ணி சொல்லும். அப்படி இல்லைனா நம்ம இந்த கைட்லைன்ஸ்லாம் செக் பண்ணிக்கலாம். எதெல்லாம் சைட் பண்ண வேண்டியது அப்படிங்கிற அந்த கைட்லைன்ஸ் வாஷாக நம்ம கிளியராக புரிஞ்சிடும். ஏன்னா நம்ம சில நினைப்போம் இதெல்லாம் சைட் பண்ண வேணான்னு சொல்லி நினைப்போம். சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் வேணாம்னு சொல்லி நம்ம நினைப்போம், டாக்குமெண்டேஷன் கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு. பட் நம்ம அதுக்கான கைட்லைன்ஸ்லாம் ரீட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எதெல்லாம் பண்ணணும். ஈவன் ஒரு சில இடத்துல சின்ன வேர்டை நம்ம மிஸ் பண்ணால் கூட அதுவே பிளேஜரைஸ்டு கான்டென்ட்டாக மாறிடும். ஸோ அதனால் இதுக்குள்ள கைட்லைன்ஸ்லாம் ஆன்லைனில் செக் பண்ணது நல்லன்னு சொல்லிட்டு சில இதுவுமே கொடுத்துருக்கு. எம்எல்ஏ கைடு, நம்ம இப்போ யூஸ் பண்ணுற இந்த புக்கு, அது போக அவங்க ஆன்லைன் வெப்சைட்லாம் கொடுத்துருக்காங்க. இதிலலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேர்ஃபுல் ரிசர்ச் டாப்பிக்கில் கொடுத்துருக்கு. தென் கிவிங் கிரெடிட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது எல்லாரையும் திரும்ப திரும்ப வர்றது தான். கேர்ஃபுல்லாக நம்ம ரிசர்ச் அப்போ நம்ம என்னென்னலாம் உள்ளே கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிக்கிட்டே வரணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்படி பண்ணால் மட்டும்தான் பிளேஜரிசமை அவாய்ட் பண்ண முடியும். அடுத்தவங்களுடைய ஐடியாஸை உள்ளே கொண்டு வரும்போது நான் இப்படி இங்கே தானே இதை எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம நீட்டாக அதை நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ ஒரு ஒர்க்கை கோட் பண்ணுறோம், கோட் பண்ணால் கண்டிப்பாக அதை என்ன பண்ணணும், முன்னாடி சைட் பண்ணுவோம். இதுதான் கிரெடிட் கொடுக்கறது. இந்த கிரெடிட் கொடுக்கல அப்படின்னா பிளேஜரைஸ்டு கான்டென்ட்டாக மாறிடும் நம்ம யூஸ் பண்ணுது. ஸோ கிவிங் கிரெடிட் அப்படின்னா நம்ம எந்த ஒர்க்கை கோட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு அவங்களுக்கு ப்ராப்பராக நான் இவங்க கிட்டேருந்து இந்த ஒர்க்கை எடுத்திருக்கேன்னு சொல்லி ஒரு கிரெடேஷன் கொடுக்கறது தான் கிவிங் கிரெடிட். தென் பேராஃப்ரேசிங். பேராஃப்ரேசிங் அப்படின்னா இப்போ வேறு ஒருத்தங்க கொட்டேஷனை தான் உள்ளே யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து நம்மளுடைய யூனிக் வேர்ட்ஸ், நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த கொட்டேஷனில் சொன்ன ஐடியாவை ரீஸ்டேட் பண்ணுவோம். அங்கே அந்த ஐடியா தான் சொல்லியிருக்கோம், நம்ம அது வந்து நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது திரும்ப சொல்கிறக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த பேராஃப்ரேசிங் எப்படின்னா வந்து ஸ்ட்ரக்சர் ரொம்பவே முக்கியம். நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டு வருவோம், அதோடு சேர்த்து கனெக்டிவிட்டியோடு அந்த கொட்டேஷனை சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணி சொல்லணும். சம்மந்தமே இல்லாமல் பேராஃப்ரேஸ் பண்ணோன்னா அது வந்து ரீடர்ஸ்க்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை ரீட் பண்ணுறக்கு. ஸோ பேராஃப்ரேசிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்மளுடைய வாய்ஸை ஒரு யூனிக் வேர்ட்ஸோட, பட் அதில் அதே ஐடியா தான், ஐடியா மாற்றக்கூடாது. அந்த கொட்டேஷனுக்கு ஐடியாவை நம்ம மாற்றக்கூடாது. ஏன்னா மாற்றினா அது வேறு மாதிரி நம்ம ஐடியாவாகிடும். அந்த கொட்டேஷன் ஐடியாவை மாற்றாமல் ரீஸ்டேட் பண்ணி அதில் இருக்கிற கான்செப்டை ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸில் நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறது தான் பேராஃப்ரேசிங். ஸோ வென் டு பேராஃப்ரேஸ் எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ ரொம்ப லாங்காக இருக்க பேசேஜ், என்னுடைய ஆர்குமெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ நான் கொண்டு சொல்கிற ரிசர்ச்சுக்கு வந்து இதில் ஒரு 4 லைன் போதும், 4 லைனே ரொம்ப அதிகம் தான், அதில் வந்து இந்த ஐடியா மட்டும் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இதை நீங்கள் பேராஃப்ரேஸ் பண்ணலாம். ரொம்ப கன்சைஸாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா. ரொம்ப லென்த்தியாக இருந்தால் ரீட் பண்ணவங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சா நம்ம ஐடியாஸில் கண்ட்ரோலாக வைக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு இதை ஷார்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட் பண்ணி கான்செப்ட், நம்ம என்ன கான்செப்ட் சொல்ல வரோமோ அதை வந்துட்டு கரெக்டாக கொடுத்தே ஆகணும். அதில் நம்ம எந்த ஒரு இதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபுல்லாக சொல்கிறதுக்கு பதிலாக அந்த ஐடியாவை நம்ம வேர்ட்ஸில் அவங்க ஐடியாவை எங்கேருந்து சைட் பண்ணுறோமோ அந்த ஐடியாவை அழகாக வேர்ட்ஸ் மாற்றி நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரீஸ்டேட் பண்ணுறது தான் பேராஃப்ரேசிங். ஓகேவா? ஸோ இந்த சில பேசேஜ் ரொம்ப லாங்காகவோ ஐடியாஸ் ரொம்ப லாங்காகவோ இருந்துச்சுன்னா அதை கான்சியஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இடங்களில் பேராஃப்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. பட் நம்ம வாய்ஸை மெயின்டைன் பண்ணணும். எதை சொல்ல வரமோ அதை ஒழுங்காக சொல்லணும், கனெக்டிவிட்டியோடு சொல்லணும், சம்மந்தமே இல்லாத மாதிரி சொல்லக்கூடாது. தென் ஹவு டு பேராஃப்ரேஸ் பண்ணுறது எப்படின்னு இதில் கொடுத்துருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியாது. நம்ம விருப்பத்துக்கு அங்கே சென்டென்ஸை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து பேராஃப்ரேஸ் பண்ணுறோங்கிற பேரில் நம்ம வேர்டிங்ஸை நிறைய சேர்த்துருவோம். அப்படி இருந்தாலும் ரொம்ப லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும் ரீட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ நம்ம வந்து கன்சைஸாக இருக்கணும் அப்படின்னா அந்த கான்செப்டையும் மாற்றாமல் நம்மளுடைய வேர்டிங்கையும் ஒரு லிமிட்டாக வச்சு ஒரு அழகாக நம்ம கன்வே பண்ணணும். இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்கள். அமெரிக்கன் கான்செப்ட் ஆஃப் அமெரிக்கன் எக்ஸப்ஷனலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்கு. சோர்ஸில் அந்த பேசேஜ் எப்படி இருக்குன்னு அந்த ஒரிஜினல் பேசேஜ். அமெரிக்கன் எக்ஸப்ஷனலிசம் ஆஸ் அவர் ஃபவுண்டர்ஸ் கன்சிடர்ட் இட் வாஸ் டிஃபைன்ட் பை வாட் அமெரிக்கா வாஸ் அட் ஹோம். ஃபாரின் பாலிசி எக்ஸிஸ்டட் டு டிஃபெண்ட் நாட் டிஃபைன் வாட் அமெரிக்கா வாஸ். இது ஒரிஜினல் சோர்ஸில் இருக்கிற கொட்டேஷன். இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணால் பேராஃப்ரேஸ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணணும்.
ஏன்னா சில வேர்ட்ஸை வந்து மாற்ற முடியாது. இப்போ அமெரிக்கன் எக்ஸப்ஷனலிசம்னு இருக்கிற டேர்மை வந்து நான் என் விருப்பத்துக்கு மாற்ற முடியாது. அதான் மெயின் அதை வச்சு தான் நான் சொல்லவே போகிறேன். அதான் கோர் கான்செப்டே. அப்போ அது சுற்றி இருக்கிற சில வேர்ட்ஸை மாற்றிக்கலாம், சில வேர்ட்ஸை மாற்ற முடியாது, அப்படியே தான் கொடுத்தாகணும். ஸோ இப்போது அக்செப்டபிள் ஃபார்ம் மூணாவது இருக்குது பாருங்கள், அதை பாருங்கள். ஆஸ் கன்சீவ்டு அமெரிக்கன் எக்ஸப்ஷனலிசம் வாஸ் பேஸ்ட் ஆன் த கண்ட்ரிஸ் டொமஸ்டிக் ஐடென்டிட்டி விச் ஃபாரின் பாலிசி டிட் நாட் ஷேப் பட் மியர்லி கார்டட். இப்போ இந்த சோர்ஸுக்கு வாசிங்க. அமெரிக்கன் எக்ஸப்ஷனலிசம் ஆஸ் அவர் ஃபவுண்டர்ஸ் கன்சீவ்டு. ஆஸ் அவர் ஃபவுண்டர்ஸ் கன்சீவ்டு. இப்போ அந்த கன்சீவ்டை முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து அமெரிக்கன் எக்ஸப்ஷன் முதல்ல இருந்துச்சு. ஆஸ் கன்சீவ்டு அமெரிக்கன் எக்ஸப்ஷன் ரெண்டுமே ஒரே மீனிங் தான், பெரிய மீனிங் டிஃபர் ஆகலை. இது பேராஃப்ரைஸ் பண்ணுறது இப்படி தான். தென் it was defined by what America was at home. Foreign policy existed to defend, not define what America was. ஃபாரின் பாலிசி டிஃபெண்ட் பண்ண தான் ஹெல்ப் பண்ணிச்சு. அமெரிக்கன் எக்ஸப்ஷனலிசம் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்குல டிஃபெண்ட் பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. த சேம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா விச் ஃபாரின் பாலிசி டிட் நாட் ஷேப் பட் மியர்லி கார்டட். காட் பண்ண தான் செஞ்சே தவிர இதை வந்து வேறு எதுவும் ஃபாரின் பாலிசி பண்ணல. டிஃபெண்ட் பண்ண தான் செஞ்சு டிஃபைன் பண்ணல அப்படிங்கிறத இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஷேப் பண்ணலை, காட் பண்ணிச்சு. அதே இதுதான் வேறு வேர்டிங்கில் கொடுத்துருக்காங்க. தென் வாஸ் பேஸ்ட் வந்து கண்ட்ரிஸ் டொமஸ்டிக் ஐடென்டிட்டி. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினலில் ஆஸ் ஒரு ஃபவுண்டர்ஸ் கண்ட்ரி இட் வாஸ் டிஃபைன் பை வாட் அமெரிக்கா வாஸ். அமெரிக்கா எப்படி இருந்துச்சோ அதை தான் அமெரிக்கன் எக்ஸப்ஷனலிசம் டிஃபைன் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி. வாஸ் பேஸ்ட் வந்து கண்ட்ரிஸ் டொமஸ்டிக் ஐடென்டிட்டி. அதே சேம் இதுதான், பட் வேர்டிங் டிஃப்ரெண்ட், பட் கான்செப்ட் அதே கான்செப்ட் தான். சொல்லப்போனால் கான்செப்டில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, பட் நம்மளுடைய ஓன் வேர்ட்ஸில் கொடுத்துருக்கோம். இது அன்அக்செப்டபிள் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கன் எக்ஸப்ஷன் ஆஸ் த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் என்விஷன் த கான்செப்ட் வாஸ் கிவன் மீனிங் பை அமெரிக்கா ஆஸ் அ ஹோம்லேண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் அதர் கண்ட்ரீஸ் வேர் தட் டு ப்ரொடெக்ட் அமெரிக்கா நாட் டு டீலினியேட்டட். இது வந்து வேர்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. சொல்லப்போனால் இவங்க அதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேர்டு டிஸ்கிரிப்டிவாக இருக்குல்ல, இப்படி இருக்கக்கூடாது. பேராஃப்ரேசிங் அந்த இதில் இருக்கிற ஐடியா தான் இங்கே இருக்கணும். வேறு யூனிக் வேர்ட்ஸ் நம்மளுடைய ஓன் வேர்ட்ஸில் சில டேர்ம்ஸை மட்டும், சில மாற்ற முடியாத டேர்ம்ஸை மட்டும் அப்படியே போட்டு நம்மளுடைய ஓன் ஐடியாவை நம்மளுடைய ஓன் வியூவில் ரீஸ்டேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த பாயிண்ட்ஸை மாற்றக்கூடாது, ரீஸ்டேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ அந்த அக்செப்டபிள் பார்த்தீங்களா, எப்படி அங்கே இருக்கிற கான்செப்ட் தான் வேர்ட்ஸை மட்டும் மாற்றிருக்காங்க. பட் அங்கே சொன்னது தான் இதுலேயும் சொல்லியிருக்கு, அதில் சேஞ்ச் இல்லை. இப்படி தான் பேராஃப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. சில டேர்ம்ஸ் மட்டும் மாற்றக்கூடாது. சினானிம் இருந்தாலுமே வந்துட்டு இந்த அமெரிக்கன் எக்ஸப்ஷனலிசம்னா அதே தான் இங்கேயும் ப்ரெசென்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து ப்ராப்பராக நம்ம அந்த கோர் ஐடியாவை இங்கே சொல்கிற மாதிரி இருக்கும். தென் ஹவு டு பேராஃப்ரேஸ் அண்ட் கிவ் கிரெடிட். இது வேறு ஒன்றுமே இல்லை. பேராஃப்ரேஸ் மேலே பார்த்தா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கிரெடிட் கொடுக்குறது எப்படின்னா சைட்டேஷன். இந்த பேரந்திசிஸ் கொடுத்து பேஜ் நம்பர் போடுவோம். தென் பின்னாடி லாஸ்ட்டில் நம்மளுடைய ஒர்க் சைட்டட் லிஸ்ட்டில் என்ன பண்ணுவோம், இது இங்கேருந்து எடுத்த கோட்டு நம்ம கொடுப்போம்ல, அதுதான் ப்ராப்பர் சைட்டேஷன். இங்கே கொடுக்கறதுக்கு கிரெடிட் கொடுக்குறது, உள்ள பேரந்திசிஸும் பின்னாடி கொடுக்குறது தான் கிவிங் கிரெடிட். தென் கோட்டிங். எதுக்கு கோட் பண்ணுறோம் அப்படின்னா மற்றவங்களோட ஐடியாவை உள்ளே கொண்டு வரது மூலமாக நான் இதை சொல்ல வரேன், இவங்களும் தான் சொல்லியிருக்காங்க, இந்த ஒர்க்கில் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்ல இது சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரீடர்ஸ்க்கு ஒரு இது கிடைக்கும், கிரிப்பு கிடைக்கும் நம்மளுடைய ரிசர்ச்சை ரீட் பண்ணுறது மூலமாக. ஸோ மற்றவங்களுடைய வேர்ட்ஸை கொண்டு வந்து அவங்களுக்கு கிறிஸ்பாக அவங்கள ரீட் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆர்குமெண்ட் சப்போர்ட்டு கேட்போம்ல. இப்போ சண்டை போட போனால் சப்போர்ட் கேட்போம்ல, அதே மாதிரி சப்போர்ட் தான் இந்த கொட்டேஷன்ஸ். வேறு ஒர்க்லேருந்து என்னுடைய ஐடியாவுக்கு ஈக்குவலண்ட்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களே அதை நான் உள்ளே யூஸ் பண்ணுவேன். பட் யூஸ் பண்ணுறதுமே வந்துட்டு சும்மா நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஐடியாஸ் தான் நிறைய இருக்கணும், இது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போது எஃபெக்டிவான கோட்ஸை கன்சைஸாக யூஸ் பண்ணணும். சும்மா எல்லாத்துக்கும் கோட்ஸை மட்டுமே யூஸ் பண்ணக்கூடாது, ஆப்டாக இருக்கணும். நான் என்ன சொல்ல வரணும் அதுக்கு ஆப்டாக அந்த இது இருந்தால் மட்டும்தான் என்னால் யூஸ் பண்ண முடியும். தென் கொட்டேஷன்ஸை ப்ரீஃப், ரொம்ப ஷார்ட்டாக தான் வச்சுக்கணும், ரொம்ப லாங்காகவும் யூஸ் பண்ணக்கூடாது. தென் மேலே பார்த்தோமே பேராஃப்ரேஸ் பண்ணி நம்மளுடைய ஐடியாஸை உள்ளே கொண்டு வரலாம். தென் நம்ம சொல்கிற பாயிண்ட்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும். ஓன் ஐடியாஸ், ஏன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபுல்லுமே நம்ம ஓன் ஐடியாஸ் தான். ஸோ ஜஸ்ட் இதை நம்ம ஹெல்ப் பண்ணுறக்கும் நம்ம சொல்கிற ஐடியாஸை இல்லஸ்ட்ரேட் பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் உள்ள கோட்ஸை மட்டும் தான் உள்ளே சேர்க்கணும். சும்மா கோட் சேர்க்கணும், கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருக்கு. தென் வென் டு கோட், எப்போ கோட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கு. நம்ம கரெக்டாக சொல்ல ஒரு விஷயத்துக்கு கரெக்டாக ரெலவெண்ட்டாக இருக்கிற கோட்ஸை மட்டும் கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக அங்கே கொட்டேஷன் யூஸ் பண்ணி ஆகணும், வர இடத்துக்கு தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இவங்க ஷேக்ஸ்பியர் இதை சொல்லியிருக்காரு, ஹேம்லெட் இப்படி சொல்லியிருக்காரு, இந்த ப்ரொட்டகனிஸ்ட்டும் அப்படி தான் இருப்பான்னு சொல்கிற இடத்துல ஹேம்லெட்டை என்ன சொல்லியிருப்பாருன்னு நான் சொல்லணும். ஏன்னா இந்த கோட்டை நம்ம மேலே கொடுத்துட்டேன், அப்போ ஹேம்லெட் எப்படி சொல்லியிருப்பாங்க அந்த கம்பேரிட்டிவாக பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஹேம்லெட்டை பற்றி சொன்னதையும் நான் சொல்லியிருக்கணும். ஸோ அங்கே கொண்டு வரணும். தென் லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம்.
நான் ஒரு ப்ராப்பரான இதை யூஸ் பண்ணி தான் கொண்டு வரோம். நம்ம பாட்டுக்கு ஏனோ தானோன்னு சொன்னோன்னா கொட்டேஷன் எது கொடுத்துருக்கோன்னு சம்மந்தமே இல்லாத மாதிரி போயிடும். ஸோ எல்லாமே ப்ராப்பராக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கு. தென் கோட்டிங் அண்ட் பேராஃப்ரேசிங் ரெண்டையும் ஒரே நேரம் கம்பைனும் பண்ணலாம். அது எப்படின்னு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஹவு டு கோட் அண்ட் கிவ் கிரெடிட். இப்போது கொட்டேஷன் யூஸ் பண்ணணும், த சேம் டைம் அது கிரெடிட்டும் அந்த இதிலே கொடுக்கணும். இது நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். கொட்டேஷன் யூஸ் பண்ணி லாஸ்ட்டில் பேரன்தசிஸ் போட்டு அதுக்குள்ளே பேஜ் நம்பர் போடுவோம். அது போட்டால் போதும். தென் பின்னாடி ஒர்க் சைட்டரில் சைட் பண்ணணும். இவ்வளோ தான் அதோடைய கிரெடிட் கொடுக்குறது. இப்போ மேலே வருது பார்த்தோம்ல, அந்த எப்படி வருதுல கோட்டிங் அண்ட் பேராஃப்ரேசிங் ரெண்டையுமே ஒரே இதுக்குள்ளே கொட்டேஷனும் கொடுத்து பேராஃப்ரேஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது கொடுத்துருப்பாருங்க. ஒரு பேசஞ்ச் சோர்ஸ், எவ்ரி ஒன் யூசஸ் த வேர்ட் லாங்குவேஜ் அண்ட் எவ்ரிபடி தீஸ் டேஸ் டாக்ஸ் அபவுட் கல்ச்சர். லாங்குவேஜ் கல்ச்சர் இஸ் அ ரிமைண்டர் ஹோப் ஆஃப் த நெசசரி கனெக்ஷன் பிட்வீன் இட்ஸ் 2 parts. இப்போ இதை நான் கோட் பண்ணணும் அப்படின்னா கொட்டேஷன் மார்க் நான் இதிலேருந்து இந்த மேலே பார்த்த பேசேஜ் இது வந்து ஒரிஜினல்லேருந்து எடுத்தது. இப்போ இதுலேருந்து நான் எதை எடுக்கிறனோ அதை வந்து நான் கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளே போடணும். பாரோ பண்ணதை நான் என்னுடைய ஓன் ஐடியாவை நார்மலாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்தா கரெக்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். அட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் லைஸ் த கான்செப்ட் தட் மைக்கேல் அகர் கால்ஸ் லாங்குவா கல்ச்சர். மைக்கேல் அகர் ரைட்டர், அந்த வேர்டை காயின் பண்ண ரைட்டர், அவருடைய புக்கில் சொல்லப்பட்ட வருது. ஸோ பாரோ பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் என்ன போட்டிருக்கேன், அந்த கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளே அதை போட்டிருக்கேன். அது போக மற்றெல்லாம் என்னுடைய வேர்ட்ஸ், நான் பேராஃப்ரேஸ் அவர் சொன்னதை பேராஃப்ரேஸ் பண்ணி போட்டிருக்கேன். லாங்குவா கல்ச்சர் மட்டும் அப்படியே அந்த டேர்மை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கொட்டேஷன் மார்க்ஸு ப்ளஸ்ஸு சைட்டேஷனுக்காக பேரன்தசிஸ் போட்டு பேஜ் நம்பர் போட்டிருக்கேன். ஆனால் இன்கரெக்டில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ரைட்டர் பேரை நம்ம யூஸ் பண்ணலை. ஏதோ அட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் லைஸ் அ கான்செப்ட் தட் ஹஸ் பின் கால்ட் லாங்குவா கல்ச்சர். ஏதோ லாங்குவா கல்ச்சர் கான்செப்ட் இருக்குன்னு சும்மா நார்மலாக நான் சொன்னமாக சொல்லியிருக்கேன். ஆனால் அதை இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. எனக்கு முன்னாடி இன்னொருத்தர் இந்த கான்செப்டை சொல்லியிருக்காரு. அப்போ அவர் தான் சொல்லியிருக்காரு, நான் தான் அவருடைய இதை இங்கே உள்ளே கொண்டு வந்திருக்கேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த இடத்துல சைட்டேஷன் கொடுத்தே ஆகணும். அப்போ அது கொடுக்கல, அது பிளேஜிசம்குள்ளே வந்துடும். ப்ளஸ் அந்த பேரன்தசிஸ் போட்டு நம்பருமே கொடுக்கல, அவர் பேரும் இல்லை நம்பரும் இல்லை, அது ரெண்டுமே வரணும். அதுக்காக தான் கீழே உள்ளது கரெக்டாக கொடுத்துருக்கு. தென் ஒர்க் சைட் லிஸ்ட்டும் கொடுத்துருக்கு. இது நமக்கு நார்மலாக தெரிஞ்சது தான். தென் வென் டாக்குமெண்டேஷன் இஸ் நாட் நீடட். எப்போ டாக்குமெண்டேஷன் தேவையில்லை, சில எக்ஸப்ஷன் கேசஸ் இருக்குது. அது என்னங்கிறத அதில் பார்க்க போகிறோம். டாக்குமெண்டேஷன் வந்துட்டு எல்லாத்துக்கும் முக்கியம். வேறு ஒரு இதுலேருந்து ஒரு கோட் எடுக்கணும்னாலே கண்டிப்பாக அது முக்கியம். டாக்குமெண்டேஷனில் என்ன கொடுப்போம் அப்படின்னா அந்த பர்ஃபெக்ட் பேஜ் நம்பர் ஆர் சாப்டர், லைன் நம்பர், எந்த புக்கு, இந்த மாதிரி அது எங்கே இருந்து நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் டாக்குமெண்டேஷன் சொல்லுவோம். சைட்டேஷன் இங்கே உள்ளேயும் கொடுப்போம், ப்ளஸ் பின்னாடியும் நம்ம ஒர்க் சைட்டரில் கிளியராக பப்ளிஷர் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்போம். இது ரொம்பவே முக்கியம். எந்த மெட்டீரியல் நான் வேறு ஒரு இது வந்து பாரோ பண்ணியிருக்கணும் அது கண்டிப்பாக கிரெடிட் கொடுத்தேணும். ஸோ டாக்குமெண்டேஷன் நீடட். பட் சில எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது. அது என்னங்கிறத பார்க்க வரும். காமன் நாலேஜ்னால் இதுக்குள்ளே எதெல்லாம் வரும்னா இந்த பயோகிராபிக்கல் ஃபேக்ட்ஸு, ப்ராமினென்ட் பர்சன், டேட்டு, சர்க்கம்ஸ்டன்ஸு, சில முக்கியமான ஹிஸ்ட்ரிக்கல் ஈவெண்ட்ஸ் இருக்கும். ப்ராமினெண்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்ச வேர்ல்டு வார் செகண்டு, இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஹிஸ்ட்ரிக்கல் ஈவெண்ட்ஸ். பயோகிராபிக்கல் ஃபேக்ட்ஸ்னால் இப்போ நம்ம ஹியூமன் பாடிஸ் வந்து இந்த பயோகிராபிக்கல் ஃபேக்ட்ஸு, தென் ப்ராமினெண்ட்டான பர்சன் அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற இதுக்கெலாம் வந்து நம்ம சைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே காமனான ஒன்று. ரெஃபரன்ஸ்க்கு எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான் காமனாக சொல்லப்படுறது. இதுதான் காமன் நாலேஜ். காமனாக எல்லாருக்குமே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுறதுலாம் நம்ம ஒன்றும் சைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஹிஸ்ட்ரிக்கெல்லாம் ஹிஸ்ட்ரியில் நடந்த எல்லாமே எல்லாருக்கும் காமனாக தெரியும். அதை வச்சு யாரும் அவங்க ஓனில் சிலது சொல்லியிருப்பாங்க, அதுக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும்னா கொடுக்கணும். பட் காமனாக அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டாம், சைட்டேஷன் டாக்குமெண்டேஷன் கொடுக்க வேண்டாம். தென் பாசிங் மென்ஷன்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் என்னுடைய ரிசர்ச்சில் வந்துட்டு என்னுடைய ஃபேவரட் நாவல் பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். பொன்னியின் செல்வன் அதனால என்னுடைய ஃபேவரெட்டு ஏதோ ஒன்று அந்த இதில் வந்துட்டு நான் ரிசர்ச்சில் என்னுடைய ப்ரொட்டகனிஸ்டுடைய நாவல் இது பிடிக்கும், அவங்களுக்கு இது எனக்குமே அதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு சும்மா அந்த பேரை மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நான் வேறு எந்த ஒரு ஐடியாவும் அந்த புக்கிலேருந்து நான் பாரோ பண்ணலை. அப்படி இருக்க அந்த ஒப்பீனியன் எதையுமே நான் சொல்லலை இல்லையா. ஸோ இது ஒரு பாசிங் மென்ஷன். இதுக்கு வந்து சைட்டேஷன் தேவையில்லை. இல்லை அந்த இதில் இருக்கிற ஒரு கேரக்டரை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதுவுமே பாசிங் மென்ஷன் தான். நான் வந்து எந்த ஐடியா அப்படி எதுவுமே நான் பாரோ பண்ணல. ஜஸ்ட் இந்த கேரக்டர் பேர் இல்லை அந்த ரைட்டரோட பேர் இப்படி தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அது பாசிங் மென்ஷன் தான். போகிற போக்கில் சும்மா எதுனா ஃபேவரெட்டு இல்லை இந்த ஒர்க்கு எனக்கு பிடிக்கும் அப்படி ஏதாவது சும்மா சொல்லிட்டு போகிறேன் அப்படிங்கிறப்போ அது வந்து பாசிங் மென்ஷனில் தான் சேரும். அதுக்கு டாக்குமெண்டேஷன் தேவையில்லை. தென் அல்யூஷன்ஸில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்களேன். The female protagonist to be or not to be moment came when she contemplated the difficulty of the journey ahead. ஷேக்ஸ்பியருடைய அந்த ஹேம்லெட் கோட் அப்படியே தான் கொடுத்துருக்கு. பட் இதில் வந்துட்டு அது
சைட்டேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரீசன் என்னென்னா, நான் அதை சும்மா ஒரு இதுக்கு அல்யூட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த கேரக்டர் இப்படி இருக்க இந்த மொமெண்ட் இப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபேமஸ் மொமெண்ட்ஸை வந்துட்டு இந்த மாதிரி அல்யூஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். அது ப்ராப்ளம் இல்லை. இந்த ஜூனியர் இயர் ஆஃப் ஹை ஸ்கூல் மே நாட் ஹாவ் பீன் த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ், பட் இட் வாஸ் நாட் த worst either. பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ், worst ஆஃப் டைம்ஸ், இந்த கிரேட் எக்ஸ்பிரஷனுடைய ஃபர்ஸ்ட் லைன். இப்படி இந்த மாதிரி அல்யூஷனுக்காக யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணுற இடத்துல வந்துட்டு இப்படி நல்லா இந்த கான்டெக்ட் ரொம்ப முக்கியம். இப்படி யூஸ் பண்ணுற இடத்துக்காக வந்துட்டு நம்ம என்ன யூஸ் கொடுக்க வேண்டாம், சஜஷன் கொடுக்க வேண்டாம். தென் எபிகிராப்னா நம்ம இந்த ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம், அதுக்கு முன்னாடியே மேலே ஒரு லைன் போட்டு ஆரம்பிக்க ஆசைப்படுறோம். அது வந்து வேற ஒரு ரைட்டோடைய ஒர்க்லேருந்து எடுக்கும் அப்படின்னா அந்த கொட்டேஷனை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அது கீழே ஒரு ஹைஃபன் போட்டு சரி ஒரு டேஷ் போட்டு ரைட்டோட பேர் ஒர்க்கு பேர் கொடுத்தா போதும். அதுக்குமே சைட்டேஷன் தேவையில்லை. ஆனால் கண்டிப்பாக அந்த டேஷ் போட்டு ரைட்டர் பேர் ஒர்க்கு பேர் கொடுத்தே ஆகணும். அதை மிஸ் பண்ணால் அது வந்து பிளேஜரிசமில் வந்துடும். ஏன்னா இந்த எபிகிராஃப் வந்துட்டு ஒரு சின்ன, அதாவது அவங்க அந்த நம்ம ரிசர்ச்சுக்கு உள்ளே போகிறக்கு முன்னாடி ஒரு மூட் செட் பண்ணுறக்காக இதை தான் நான் உள்ளே சொல்ல வரேன் அப்படிங்கிற கோரை வந்து ஒரு குட்டி அந்த உள்ளே இருக்க க்ரக்ஸை வந்து அழகாக அந்த கிளிம்ஸை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு டாக்குமெண்டேஷன் தேவையில்லை. பட் கண்டிப்பாக ரைட்டர் பேரும் ஒர்க்கு பேரும் கொடுத்தே ஆகணும். அதுக்கு அடுத்த லைனில் கண்டிப்பாக கொடுக்கணும். இதுக்கு டாக்குமெண்டேஷன் பட் தேவையில்லை. இந்த நாள் தான் எக்ஸப்ஷன்ஸ். டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே டாக்குமெண்டேஷன் பண்ணணும், பட் இந்த 4 மட்டும் எக்ஸப்ஷனல். பட் கான்டெக்ட் புரிஞ்சு ஒழுங்காக யூஸ் பண்ணுங்கிறத அதில் கொடுத்துருக்கு. இப்படி நம்ம பண்ணோன்னா பிளேஜரிசம் அவாய்ட் பண்ணலாம். ப்ராப்பராக நம்மளுடைய ரிசர்ச் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணலாம்.